அன்பான பார்வையாளர்களே, நீதியின் கடவுளான கிருஷ்ணர் விதியில் எழுதப்பட்டவை ஒருபோதும் மாறாது என்று கூறுகிறார். நண்பர்களே, ஒரு சமயம் தேவர்ஷி நாரதர் நாராயணா நாராயணா என்று பாடியபடி துவாரகைக்கு வந்தார். அவர் வருவதைக் கண்டு கிருஷ்ணர் மகிழ்ச்சியடைந்து, ஓ தேவர்ஷி நாரதரே, உங்களை வரவேற்கிறோம். இன்று நீங்கள் முக்கியமான கேள்வியுடன் இங்கு வந்திருக்க வேண்டும் என்றார். அப்போது நாரத முனி, ஓ கிருஷ்ணா, நான் உங்களை மரியாதையுடன் வணங்குகிறேன். இன்று ஒரு சந்தேகத்துடன் உன்னிடம் வந்துள்ளேன். நீயே கடந்த காலத்தையும் நிகழ்காலத்தையும் எதிர்காலத்தையும் பார்க்கக்கூடியவன். ஒவ்வொரு உயிரினத்தையும் அறிந்தவன் நீயே. ஒரு மனிதனின் பாவங்கள் மற்றும் புண்ணியங்களின் கணக்கை வைத்திருப்பவனும் நீயே. ஓ கிருஷ்ணா, இன்று நான் ஒரு மனிதனின் தலைவிதியை பற்றி அறிய விரும்புகிறேன் என்று கூறினார். அப்போது பகவான் கிருஷ்ணர் புன்னகைத்துக் கொண்டு, ஓ தேவர்ஷி, தயக்கமின்றி உங்கள் கேள்வியை கேளுங்கள். நிச்சயமாக உங்கள் ஆர்வத்தை பூர்த்தி செய்வேன் என்றார். நாரத முனி கேட்டார், கடவுளே, விதியை மாற்ற முடியுமா? அதற்கு கிருஷ்ணர் கூறினார், ஓ தேவரிஷி, ஒருவன் எவ்வளவு முயற்சி செய்தாலும் அவன் தனது செயல்களின் விளைவுகளை அனுபவிக்க வேண்டும். முயற்சி செய்யலாம், ஆனால் தனது செயல்களிலிருந்து ஒருபோதும் தப்ப முடியாது. நீங்கள் விதைப்பது போல் அறுவடை செய்வீர்கள் என்ற வாக்கியத்தை கேட்டிருக்க வேண்டும். நீங்கள் நல்ல செயல்களை செய்தால் நல்ல பலன் கிடைக்கும். கெட்ட செயல்களை செய்தால் அதற்கேற்ப பலன் கிடைக்கும். ஓ முனிவரே, இன்று இந்த விஷயத்தை பற்றி நான் உங்களுக்கு ஒரு கதையை சொல்லப் போகிறேன். இந்த கதையின் மூலம் உங்கள் மனதில் உள்ள சந்தேகங்கள் அனைத்தும் நீங்கும். முழு கவனத்துடன் கேளுங்கள். அப்போது தேவர்ஷி நாரதர் கூறினார், ஓ கிருஷ்ணா, நான் இந்த புனித கதையை முழு கவனத்துடன் கேட்டு எல்லா மனிதர்களுக்கும் சொல்லி அவர்களின் நலனுக்காக பரப்புவேன் என்று உறுதியளித்தார். நண்பர்களே, இந்த கதையை கவனமாக கேளுங்கள். ஏனென்றால் அரைகுறை அறிவு ஆபத்தானது. வீடியோவை பார்ப்பதற்கு முன் சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்கன்னா முதல் வேலையாக எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். ஒரு காலத்தில் சுதர்மா என்ற அறிவுள்ள பிராமணர் தனது குடும்பத்துடன் ஒரு ராஜ்யத்தில் வசித்து வந்தார். அவர் அந்த ராஜ்யத்தின் கோவிலில் அர்ச்சகராக பணியாற்றி வந்தார். மேலும் சமய நூல்களில் நன்கு தேர்ச்சி பெற்றவர் என்பதால் மன்னரின் தலைமை ஆலோசகராகவும் இருந்தார். இதன் காரணமாக அவர் முழு நகரத்திலும் மிகவும் மதிக்கப்பட்டு பண்டிட்ஜி என்ற பெயரில் பிரபலமானார். ஒரு நாள் தனது பால்ய நண்பரை சந்திக்க அவர் வேறு கிராமத்திற்கு செல்ல முடிவெடுத்தார். அந்த நண்பன் சிறுவயதிலிருந்தே ஊமையாக இருந்தான். மேலும் ஒரு காலில் ஏற்பட்ட நோயினால் ஊனமுற்றிருந்தான். அவனுடைய வீடு பண்டிட்ஜியின் ஊரிலிருந்து வெகு தொலைவில் இருந்ததால் இடையில் பல சிறு கிராமங்கள் இருந்தன. அன்று அதிகாலையில் எழுந்த பண்டிட்ஜி தனது மனைவியிடம் கூறினார், ஓ மகாலட்சுமி, இன்று காலையில் நான் என் நண்பரை சந்திக்கப் போகிறேன். தயவு செய்து உணவை சீக்கிரம் கட்டிக்கொடு. அதற்கு அவரது மனைவி, சரி, உணவு மற்றும் பிற பொருட்களை தயார் செய்து தருகிறேன். நீங்கள் திரும்பி வர தாமதமானால் தங்குவதற்கான ஏற்பாடுகளை நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள். தர்மசாலையில் ஓய்வு எடுத்துக்கொள்ளலாம் என்று கூறினாள். பிறகு பண்டிட்ஜி தனது மனைவியுடன் உடன்பட்டு அவளிடமிருந்து உணவையும் எடுத்துக்கொண்டு வீட்டை விட்டு வெளியேறினார். நண்பர்களே, பண்டிட்ஜி தனது சொந்த எண்ணங்களில் தொலைந்து வழியில் நடந்து கொண்டிருந்தார். அவர் நடந்து செல்லும் போது ஒரு நபரை சந்தித்தார். அவர் மிகவும் குட்டையாகவும் கருமையாகவும் இருந்தார். பண்டிட்ஜி அவரை கண்டு கொஞ்சம் பயந்தார். ஏனெனில் தூரத்திலிருந்து அவர் வேறொரு ராஜ்யத்தின் உளவாளி போல் தோன்றினார். அவரது சைகைகளிலிருந்து அவர் யாரையோ எதிர்பார்ப்பது போல் தெரிந்தது. பண்டிட்ஜி அமைதியாக கடந்து செல்வதற்காக காத்திருக்கிறார். ஆனால் அந்த நபரும் அவருடன் நடக்கத் தொடங்குகிறார். பண்டிட்ஜியை பார்த்து புன்னகைக்கிறார். இதை பார்த்த பண்டிட்ஜி மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார். மேலும் ஒருவருடன் சேர்ந்து பயணம் செய்வதன் மூலம் அது எளிதாக முடியும் என்று நினைத்தார். உரையாடலை தொடங்க பண்டிட்ஜி அந்த நபரிடம் அவரது பெயரை கேட்டார். அவர் தனது பெயரை மகாகாள் என்று கூறினார். பண்டிட்ஜிக்கு இந்த பெயர் கொஞ்சம் விசித்திரமாக தோன்றியது. ஆனால் இந்த விசித்திரமான பெயரை பற்றி அவரிடம் கேட்பது பொருத்தமானதல்ல என்று நினைத்தார். இப்போது இருவரும் சேர்ந்து மெதுவாக நடந்து கொண்டிருந்தபோது வழியில் ஒரு கிராமம் வந்தது. அவர்கள் அந்த கிராமத்தின் நுழைவாயிலை அடைந்தவுடன் மகாகாள் பண்டிதரிடம், ஓ பண்டிட்ஜி, நீங்கள் மேலே செல்லுங்கள். இந்த கிராமத்தில் எனக்கு ஒரு சிறிய வேலை உள்ளது.
அதை முடித்துவிட்டு வரும் வழியில் உங்களை சந்திக்கிறேன் என்றார். பண்டிதர் சரி அண்ணா என்று கூறி வழியில் முன்னே சென்றார். கிராமத்திற்கு வெளியே உள்ள சாலை வழியாக அடுத்த கிராமத்தை நோக்கி புறப்பட்டார். சிறிது நேரம் கழித்து அதே கிராமத்தில் ஒரு ஜல்லிக்கட்டு காளையின் கொம்புகளில் சிக்கி ஒரு மனிதன் இறந்ததாக செய்தி பரவியது. அந்த மனிதன் இறந்தவுடன் முழு கிராமமும் பரபரப்பாக இருந்தது. அப்போது மகாக்காள் அந்த இடத்தில் இருந்தார். சிறிது நேரத்திற்கு பிறகு அவர் மீண்டும் பண்டிதரிடம் வந்து சேர்ந்தார். பின்னர் இருவரும் முன்னே நடக்கத் தொடங்கினர். இப்போது அவர்கள் ஒரு ஆற்றை கடந்து மற்றொரு கிராமத்திற்கு செல்ல வேண்டியிருந்தது. ஆற்றங்கரையில் ஒரு சிறிய படகு இருந்தது. பண்டிட்ஜி, மகாகாள் உட்பட 4 பேர் அந்த படகில் ஏறி ஆற்றை கடக்கத் தொடங்கினர். படகு ஒரு கரையிலிருந்து மறுகரைக்கு செல்லும் போது பண்டிட்ஜி அதிலிருந்து இறங்கினார். அதனால் மகாகாள் அவரிடம், பண்டிட்ஜி, நீங்கள் இந்த கிராமத்தின் கோவிலுக்கு செல்லுங்கள், நான் அங்கே உங்களை சந்திப்பேன் என்று கூறினார். பண்டிட்ஜி அங்கிருந்து புறப்பட்டார். சிறிது தூரம் சென்ற பிறகு திடீரென அந்த படகு கவிழ்ந்து விட்டது. அதிலிருந்த அனைவரும் ஆழமான நீரில் மூழ்கி ஆற்றில் அடித்துச் செல்லப்பட்டனர். இதை கண்ட பண்டிட்ஜி அவர்களை காப்பாற்ற ஆற்றங்கரையில் ஓடினார். ஆனால் நீரில் மூழ்கியவர்களில் யாரும் உயிரோடு இல்லை. பண்டிட்ஜிக்கு நீந்தத் தெரியாததால் அவர் சோகமாக அங்கேயே அமர்ந்தார். சில நேரம் அமைதியாக இருந்த பிறகு திடீரென்று மகாகாள் நீரிலிருந்து வெளியே வந்தார். அவரை கண்ட பண்டிட்ஜி சிறிது மகிழ்ச்சி அடைந்தார். அப்போது மகாகாள் பண்டிட்ஜியிடம், பண்டிட்ஜி, நாம் முன்னேறலாம். அந்த படகில் இருந்த யாரையும் என்னால் காப்பாற்ற முடியவில்லை. நீரின் ஓட்டம் மிகவும் வேகமாக இருக்கிறது. இனி அவர்களை யாராலும் காப்பாற்ற முடியாது என்று கூறினார். இதை கேட்டு சோகமான இதயத்துடன் பண்டிட்ஜி மகாகாளுடன் அடுத்த கிராமத்தை நோக்கி பயணமானார். அவர்கள் நடந்து செல்லும் போது 3வது கிராமத்தின் வாயிலை அடைகிறார்கள். அந்த கிராமத்துக்கு வெளியே மிக அழகாகவும் பெரிதாகவும் ஒரு சிவன் கோவில் இருந்தது. அங்கு ஓய்வெடுக்கும் வசதி நன்றாக இருந்தது. பண்டிட்ஜியின் நண்பரின் வீடு இன்னும் வெகு தொலைவில் இருந்தது. அதற்கும் மேலாக இரவு ஆகிவிட்டது. எனவே பண்டிட்ஜி அவரிடம், நண்பா, இப்போது இரவு ஆகிவிட்டது. பகல் முழுவதும் நடந்ததால் உடல் களைப்பாக உள்ளது. பசியும் அதிகமாக இருக்கிறது. எனவே இங்கேயே சாப்பிடலாம். நான் என்னுடன் சாப்பாடு கொண்டு வந்துள்ளேன். அதை பகிர்ந்து சாப்பிடலாம். ஓய்வெடுத்து காலையில் சுகமாக பயணத்தை தொடரலாம். இதை கேட்ட மகாகாள், சரி, நாம் இன்றிரவு இங்கேயே தங்குவோம் என்றார். மேலும் மகாகாள் பண்டிட்ஜியிடம், பண்டிட்ஜி, நீங்கள் இங்கே ஓய்வெடுங்கள். நான் இந்த கிராமத்தில் சில முக்கியமான செய்திகளை சொல்ல வேண்டும். நீங்கள் இங்கே சாப்பிட்டு ஓய்வெடுங்கள். சிறிது நேரத்தில் வந்து சேர்வேன் என்று கூறினார். இதனை கூறிவிட்டு அவர் அங்கிருந்து சென்றார். ஆனால் அவருக்கு பிறகு சிறிது நேரத்திற்குள் கிராமத்தில் பீதி நிலவியது. ஒருவன் சத்தமாக கூச்சலிட்டபடி அவர்களிடம் ஓடி வந்து, என்னை காப்பாற்றுங்கள், என் வீட்டை காப்பாற்றுங்கள், என் குடும்பம் முழுவதும் நெருப்பின் பிடியில் உள்ளது. கடவுளே, தயவு செய்து அவர்களை காப்பாற்று என்று வேதனையுடன் கூச்சலிட்டான். அப்போது கிராமத்தின் அனைத்து பக்கங்களிலிருந்தும் புகை எழுந்ததை அவர்கள் கண்டனர். சிறிது நேரத்தில் கிராமம் முழுவதும் தீப்பிடித்தது. பண்டிதர் ஆச்சரியத்துடன் நினைத்தார், இந்த மகாகாள் எங்கு சென்றாலும் ஏதாவது விரும்பத்தகாத நிகழ்வுகள் நடக்கின்றன. இவரிடம் கண்டிப்பாக ஏதோ தவறு இருக்கிறது. ஆனால் இரவில் மகாகாளிடம் எதுவும் கேட்பது பொருத்தமானதல்ல என்று நினைத்து அவர் அமைதியாக இருந்தார். இருவரும் உறங்கினார்கள். மறுநாள் காலை அவர்கள் மீண்டும் பயணத்தை தொடங்கினர். சிறிது நேரம் நடந்த பிறகு அவர்கள் ஒரு கிராமத்திற்கு போய் சேர்ந்தனர். அப்போது தர்மராஜ் பண்டிதரிடம், நீங்கள் மேலே செல்லுங்கள். இந்த கிராமத்தில் எனது நண்பர் இருக்கிறார். அவரை சந்தித்து விட்டு வழியில் உங்களை சந்திக்கிறேன் என்று கூறினார். இதனை தெரிவித்தவுடன் மகாகாள் அந்த இடத்திலிருந்து பிரிந்து சென்றார். ஆனால் இப்போது பண்டிதர் முன்னே செல்லவில்லை. அவர் அங்கேயே நின்று மகாகாள் எங்கு செல்கிறார், என்ன செய்கிறார் என்று கவனிக்கத் தொடங்கினார். சிறிது நேரத்திற்கு பிறகு வயல்களில் இருந்து மக்கள் கூச்சலிட்டனர். ஒருவர் பாம்பு கடித்து இறந்து விட்டார். அதே நேரத்தில் மகாகாள் மீண்டும் தோன்றினார். அவர் பண்டிதரிடம் வந்தார். ஆனால் இந்த முறை பண்டிதரால் அமைதியாக இருக்க முடியவில்லை. அவர் மகாகாளை பார்த்து, சகோதரா, நீங்கள் எந்த கிராமத்திற்கு சென்றாலும் அங்கு யாரோ ஒருவர் அல்லது இன்னொருவர் எதிர்பாராத முறையில் உயிரிழக்கிறார். இது ஏன் நடக்கிறது? இதற்கு பின்னால் உள்ள காரணம் என்ன
என்று நேரடியாக கேட்டார். அதை கேட்ட மகாகல் மெல்லிய புன்னகையுடன் பதிலளித்தார். பண்டிதரே, நீங்கள் மிகவும் அறிவாளியாகத் தோன்றுகிறீர்கள். அறிவுள்ளவர்களுடன் இருக்க வேண்டும் என்று சாஸ்திரங்கள் கூறுவதால் உன்னுடன் நடக்க ஆரம்பித்தேன். இது மிகவும் நன்றாக இருக்கிறது. ஆனால் நான் யார் என்பதை நீங்கள் இன்னும் புரிந்து கொள்ளவில்லை. அப்போது பண்டிதர் மேலும் சொன்னார், நீங்கள் யார் என்பது எனக்கு தெரியும். ஆனால் எனக்கும் சில சந்தேகங்கள் உள்ளன. சரியான அறிமுகம் கொடுத்தால் எனக்கு எளிதாக இருக்கும். பிறகு மகாக்கால் கூறினார், ஏய் பண்டிதா, நான் யமதூதன். யாருடைய ஆயுட்காலம் முடிந்து விட்டதோ அந்த மக்களின் உயிரை யமராஜாவின் கட்டளைப்படி நான் எடுத்துக்கொள்கிறேன். பண்டிதர் ஏற்கனவே சந்தேகப்பட்டிருந்தார். இந்த நபர் நிச்சயமாக யமதர்மனின் தூதுவர்தான் என்று அவர் உணர்ந்தார். மகாகாலின் வாயிலிருந்து இந்த வார்த்தைகளை கேட்ட பண்டிதர் பயந்து விட்டார். ஆனால் தைரியத்தை வரவழைத்து கொண்டு கேட்டார், நீ உண்மையிலேயே யமதூதனா? யாருடைய மரணத்தை அறிவிக்க வந்திருக்கிறாய்? அதற்கு மகாகால் பதிலளித்தார், ஓ பண்டிதரே, அடுத்த மரணம் உன்னுடைய நண்பருடையதுதான். அவனுடைய மரணத்திற்கு நீதான் காரணம். அவன் தனது கடைசி கணங்களை உன்னுடன் கழிப்பான். உனது மடியில் படுத்தபடி அவன் உயிரை இழப்பான். பண்டிதர் திகைத்து கை கால்கள் குளிர்ந்து ஆழ்ந்த சிந்தனையில் மூழ்கினார். இந்த மகாக்கால் உண்மையிலேயே யமதூதனாக இருந்தால் அவன் சொல்வதும் உண்மையாகவே இருக்கும். இதனால் என் பால்ய நண்பன் இறந்து விடுவான். எனவே நான் என் நண்பனை சந்திக்கச் செல்லாமல் இருப்பதே நல்லது. குறைந்தபட்சம் அவன் இறப்பிற்கு நான் காரணமாக இருக்க முடியாது. அப்போது தர்மராஜர் சிரித்துக்கொண்டே கூறினார், ஓ பண்டிதா, நீ என்ன நினைக்கிறாய் என்று எனக்கு தெரியும். ஆனால் உன் நண்பனை சந்திக்கச் செல்லாவிட்டாலும் உன் விதி மாறாது. உன் நண்பரின் மரணம் நிச்சயம். அடுத்த சில நிமிடங்களில் அது நடக்கப் போகிறது. மகாகாலின் வாயிலிருந்து இப்படிப்பட்ட வார்த்தைகளை கேட்ட பண்டிதர் அதிர்ச்சியடைந்தார். ஒரு சாதாரண மனிதனுக்கு சாத்தியமில்லாத என் எண்ணங்களை மகாகால் படித்துவிட்டார். இவர் உண்மையிலேயே யமதூதன்தான். மகாகால் யமதூதன் என்று பண்டிதர் முழுமையாக நம்பியதும் அவர் பயந்தார். அவர் தனது நண்பரின் மரணத்திற்கு காரணமாக இருக்க விரும்பவில்லை. எனவே அவர் தனது கிராமத்தை நோக்கி திரும்பினார். ஆனால் பண்டிதர் திரும்பிச் செல்லும் போது அவன் நண்பன் வேகமாக தன்னை நோக்கி வருவதைக் கண்டான். பண்டிதரை பார்த்ததும் மிகுந்த மகிழ்ச்சியுடன் காணப்பட்டார். நண்பனின் வருகையின் வேகத்தை கண்டு பண்டிதர் அதிர்ந்தார். அவனுடைய நண்பன் வெகுநேரம் பின்தொடர்வது போல் தோன்றியது. ஆனால் அவன் சிறுவயதிலிருந்தே ஊமையாக இருந்தான். ஒரு காலில் ஊனமுற்றவனாகவும் இருந்தான். அதனால் அவனால் பண்டிதரை அழைக்கவும் அணுகவும் முடியவில்லை. ஆனால் விரைவில் அவர் பண்டிதரை அடைந்தார். திடீரென்று தரையில் விழுந்தார். பண்டிதர் அவரை தன் மடியில் எடுத்தபோது அவர் உடனடியாக இறந்தார். நண்பர்களே, இந்த சம்பவத்தை கண்டு பண்டிதர் திகைத்து மகாகலை பார்க்கத் தொடங்கினார். அவருடைய வாயிலிருந்து எதுவும் வரவில்லை. ஆனால் என்ன நடந்தது, ஏன் என்று கேட்க விரும்பினார். அப்போது பண்டிதரின் மனதில் எழும் கேள்விகளை புரிந்து கொண்ட மகாகால், ஓ பண்டிதரே, உங்கள் நண்பர் உங்களை முந்தைய கிராமத்திலேயே உங்களை பார்த்திருந்தார். அங்கிருந்து அவர் உங்களை பின்தொடர்ந்து வருகிறார். ஆனால் ஊமையாகவும் முடமாகவும் இருந்ததால் அவனால் உன்னை அடைய முடியவில்லை. அவன் தன் முழு பலத்துடன் உன்னை அடைய முயன்றான். ஆனால் முதுமையில் அவனுக்கு சிறுவயதில் இருந்த வலிமை இல்லை. மிக வேகமாக ஓடி மூச்சு விடாமல் உன்னை பின்தொடர்ந்து ஓடியதால் மாரடைப்பால் இறந்தான். இதுதான் அவனது விதி. மகாகால் யமராஜ் என்றும் உயிர்களின் உயிரை பறிப்பதே அவனது வேலை என்றும் இப்போது பண்டிதர் முழுமையாக நம்பினார். ஆனால் பண்டிதர் ஒரு புத்திசாலி. மரணத்தின் மீது யாருக்கும் கட்டுப்பாடு இல்லை என்பதையும் அவர் அறிந்திருந்தார். எல்லோரும் ஒரு நாள் இறக்க வேண்டும். இப்படி நினைத்துக்கொண்டு தன்னை கட்டுப்படுத்தி கொண்டான். ஆனால் திடீரென்று பண்டிதருக்கு அவனுடைய மரணத்தை பற்றி தெரிந்து கொள்ள ஆசை ஏற்பட்டது. அதனால் யம தூதுவனிடம், ஓ யம் தூதனே, என் நண்பன் இறக்கப் போகும்போது ஆரம்பத்திலிருந்தே ஏன் என்னுடன் வந்தாய் என்ற கேள்வியை கேட்டார். இந்த கேள்வியை கேட்ட தர்மராஜ் சத்தமாக சிரித்துவிட்டு, நான் ஒவ்வொரு நொடியும் எல்லோருடனும் நடக்கிறேன். ஆனால் மக்களால் என்னை அடையாளம் கண்டுகொள்ள முடியவில்லை. ஏனென்றால் மக்களால் தங்கள் சொந்த பிரச்சனைகளைத் தவிர வேறு எதையும் சிந்திக்கவோ அல்லது புரிந்து கொள்ளவோ வேறு வழியில்லை என்றார். அப்போது பண்டிதர், நீங்கள் மரணம் என்றால் நான் எப்போது இறப்பேன் என்று சொல்ல முடியுமா என்று கேட்டார். புன்னகையுடன் மகாகால் பதிலளித்தார்,
ஓ பண்டிதரே, எந்த ஒரு சாதாரண உயிரினமும் தன் மரணத்தை பற்றி அறிவது சரியல்ல. ஏனெனில் அந்த உயிரினம் தன் மரணத்தை அறிந்தவுடன் மிகுந்த வருத்தம் அடைகிறது. ஆனால் நீங்கள் ஒரு புத்திசாலியாக இருக்கிறீர்கள் என்று தோன்றுகிறது. உங்கள் நண்பரின் மரணத்தை நீங்கள் பொறுத்து கொண்ட விதம், உங்கள் மரணம் பற்றி தெரிந்த பின்னும் நீங்கள் வருத்தப்பட மாட்டீர்கள் என்று தோன்றுகிறது. உன் மரணம் இன்றிலிருந்து சரியாக 6 மாதங்களில் அதே நாளில் நடக்கும். அந்த நாள் வேறு ஒரு ராஜ்யத்தில் நீங்கள் தூக்கில் தொங்கும் நாளாக இருக்கும். மிகவும் ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால், அந்த தூக்கு தண்டனையை நீங்களே மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொள்வீர்கள். இவ்வாறு கூறிவிட்டு திடீரென அங்கிருந்து மறைந்தார். இதற்கு பிறகு பண்டிதர் தங்குவதற்கு எந்த காரணமும் இல்லை. எனவே அதே கிராமத்தில் தனது நண்பரின் இறுதிச் சடங்குகளை செய்தார். பிறகு தனது கிராமத்திற்கு திரும்பினார். ஒரு நபர் எவ்வளவு அறிவாளியாக இருந்தாலும் அவரது மரணம் பற்றி முன்கூட்டியே அறிந்து கொள்ள முடியாது. அவர் அதை அறிந்த பிறகு வருத்தப்படுகிறார். மரணத்தை தவிர்க்க ஏதாவது வழியை கண்டுபிடிக்க முயற்சிக்கிறார். பண்டிதரும் அவ்வாறு செய்ய முயற்சிக்கிறார். ஏனென்றால் அவர் அந்த நகரத்தின் மன்னரின் தலைமை ஆலோசகராக இருந்தார். எனவே அவருக்கு அந்த ராஜ்யத்தின் அரசனை நன்கு தெரியும். தனது மரணம் தொடர்பான பிரச்சனையை தீர்க்கும் அறிவுள்ள அமைச்சர்கள் பலர் அரசரிடம் இருப்பதாக பண்டிதர் நினைத்தார். இதையெல்லாம் யோசித்த பண்டிட்ஜி அரசவையை அடைந்து முழு சம்பவத்தையும் மன்னரிடம் விரிவாக கூறுகிறார். பிறகு அரசன் தன் மந்திரிகளிடம் முழு பிரச்சனையையும் சொல்லி பண்டிதரின் உயிரை காப்பாற்றும்படி வேண்டுகோள் விடுத்தான். அவர்கள் ஆலோசனை நடத்தினர். இறுதியில் விவாதித்து பண்டிதர் சொன்னது சரி என்று தீர்மானித்தனர். அவரது மரணம் 6 மாதங்களுக்கு பிறகு நடக்கும். ஆனால் அவர் வேறு ராஜ்யத்திற்கு சென்றால் மட்டுமே மரணம் ஏற்படும். அவர் வேறு ராஜ்யத்திற்கு செல்லாவிட்டால் கண்டிப்பாக மரணம் நிகழாது. மந்திரிகளின் இந்த அறிவுரை நல்லதாகவும் பொருத்தமானதாகவும் இருக்கும் என்று அரசன் கண்டிருக்க வேண்டும். இதற்கு பிறகு பண்டிதர் தங்குவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் அரச அரண்மனையிலேயே செய்யப்பட்டன. மேலும் அந்த பண்டிதரை அரசரின் உத்தரவு இல்லாமல் யாரும் சந்திக்க அனுமதிக்கப்படவில்லை. ஆனால் பண்டிதர் எங்கும் செல்லலாம். அதனால் தான் மன்னனின் சிறையில் இருப்பதை பண்டிதர் உணரவில்லை. ஆனால் பண்டிதர் பயத்தால் எங்கும் செல்லவில்லை. இப்போது மெதுவாக மாதங்கள் கடந்து பண்டிதர் இறக்கும் நேரம் நெருங்கத் தொடங்கியது. இறுதியாக பண்டிதர் இறக்கும் நாள் வந்தது. அதனால் பண்டிதர் இறப்பதற்கு முந்திய நாள் இரவு பயத்தால் சீக்கிரமே உறங்கச் சென்று விட்டார். ஆனால் பண்டிதருக்கு உறக்கத்தில் நடக்கும் நோய் இருந்தது. அவருக்கு இந்த நோய் பற்றி தெரியாது. எனவே இது பற்றி ராஜா, மந்திரி அல்லது எந்த மருத்துவரிடமும் அவர் தெரிவிக்கவில்லை. பண்டிதர் படுக்கையில் தூங்கச் சென்றார். அவர் மரணத்தை பற்றி மிகவும் கவலைப்பட்டார். கடந்த சில நாட்களாக அவரால் சரியாக தூங்க முடியவில்லை. ஒருவரால் சரியாக தூங்க முடியாத போது தூக்கத்தில் நடப்பது போன்ற நோய் ஏற்படுகிறது. அதனால் பண்டிதரும் இரவில் தூக்கத்தில் நடக்கத் தொடங்கினார். சட்டென்று எழுந்து அரண்மனையை விட்டு வெளியேறி குதிரை லாயத்திற்குச் சென்றார். பண்டிதர் மன்னரின் சிறப்பு விருந்தினராக இருந்ததால் எந்த காவலரும் அவரை தடுக்கவில்லை. தொழுவத்தை அடைந்ததும் வேகமான குதிரையின் முதுகில் ஏறி உறங்கச் சென்றான். அவனது கண்கள் திறந்திருந்தாலும் அவனால் மனதை கட்டுப்படுத்த முடியவில்லை. அவர் தனது ராஜ்யத்திலிருந்து மற்றொரு ராஜ்யத்திற்கு சென்றார். அதுவும் பிற நாட்டு அரசனின் அரண்மனைக்கு சென்றார். அங்கு சென்றதும் அரண்மனை காவலர் அவனை தடுக்கவில்லை. எதையும் விசாரிக்கவோ இல்லை. நடு இரவு என்பதால் அனைவரும் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தனர். அந்த பண்டிதர் நேரடியாக அரசனும் அரசியும் உறங்கும் மன்னனின் படுக்கை அறைக்கு சென்றார். அங்கு சென்று அரசியை கட்டிக்கொண்டு உறங்கினார். காலை நேரத்தில் ராணியின் அருகில் பண்டிதர் தூங்குவதை பார்த்த ராஜா மிகவும் கோபமடைந்தார். உடனடியாக பண்டிதரை கைது செய்யும்படி தனது வீரர்களுக்கு உத்தரவிட்டார். உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு பண்டிதர் கைது செய்யப்பட்டார். ஆனால் பண்டிதர் மிகவும் ஆச்சரியப்பட்டார். எப்படி வேறொரு ராஜ்யத்தையும் மன்னனின் படுக்கை அறையையும் அடைந்தான் என்பது அவருக்கு புரியவில்லை. ஆனால் இதனுடன் தொடர்புடைய கேள்விகள் எதுவும் எவராலும் கேட்கப்படவில்லை. காலையில் அரசன் பண்டிதரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த உத்தரவிட்டார். சிறிது நேரத்தில் பண்டிதர் நீதிமன்றத்திற்கு அழைத்து வரப்பட்டார். பண்டிதரை கண்ட அரசன் ஆத்திரமடைந்து அவனை தூக்கிலிட உத்தரவிட்டார். தண்டனையை கேட்ட பண்டிதர் நடுங்கினார். ஆனால் இன்னும் கொஞ்சம் தைரியத்தை வரவழைத்து அவர் மகாராஜிடம் கூறினார்,
நான் உங்கள் அரண்மனையை எப்படி அடைந்தேன் என்று எனக்கு தெரியவில்லை. நான் எப்படி உங்கள் படுக்கை அறையை அடைந்தேன்? உங்கள் அரண்மனை காவலர்களோ அல்லது வீரர்களோ என்னை ஏன் தடுக்கவில்லை? ஆனால் நான் இன்று இறக்கப் போகிறேன் என்பது மட்டும் எனக்கு தெரியும். இதனை கேட்ட ராஜா பண்டிதரின் வார்த்தைகளை மிகவும் விசித்திரமாக கண்டார். நீங்கள் இறக்கப் போகிறீர்கள் என்று உங்களுக்கு எப்படி தெரியும் என்று கேட்டார். பண்டிதர் பதிலளித்தார், ஆம் மகாராஜா, ஒரு தீர்க்க தரிசனத்தின்படி நான் இன்றே தூக்கில் போடப்பட்டு இறப்பேன். பின்னர் அவர் முழு கதையையும் விவரித்தார். எந்த ஒரு சாமானியனுக்கும் மன்னரின் படுக்கை அறைக்கும் ராணியுடன் படுக்கும் அளவிற்கு தைரியம் கிடையாது. இப்போது ராஜா பண்டிதரின் வார்த்தைகளில் சில தர்க்கங்களை உணர்ந்தார். ஆனால் மரணத்திலிருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்ள அவர் யம தூதுவன் கதையையும் அவரது மரணத்தை பற்றிய கணிப்பையும் உருவாக்குகிறார் என்று நினைத்தார். எனவே நீ சொல்வது உண்மையாக இருந்தால் யமதூதன் சொன்னது போல் இன்று உங்கள் மரண நாள். ஆனால் உங்கள் மரணத்திற்கு நான் காரணமாக இருக்க மாட்டேன். ஆனால் உங்கள் வார்த்தைகள் பொய்யாக மாறினால் கண்டிப்பாக இன்று உன் மரண நாளாக இருக்கும் என்றார் ராஜா. பண்டிதர் வந்த ராஜ்யத்தின் ராஜா இந்த மன்னனின் நண்பர் என்பதால் மன்னன் உடனடியாக தன் 2 வீரர்களை பக்கத்து ராஜ்யத்திற்கு அனுப்பி பண்டிதரின் வார்த்தைகள் உண்மையா என சரிபார்க்கச் செய்கிறான். வீரர்கள் மாலைக்குள் திரும்பி வந்து பண்டிதர் சொல்வதெல்லாம் உண்மை என்று மன்னனிடம் கூறினர். அண்டை நாட்டு மன்னன் பண்டிதரை தனது அரண்மனையில் கடந்த 6 மாதங்களாக தங்க வைப்பதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் செய்திருந்தார். இப்போது மன்னன் ஒரு இக்கட்டான சூழ்நிலையை எதிர்கொண்டார். பண்டிதரை தூக்கிலிடாவிட்டால் அரசனின் வார்த்தை அவமதிக்கப்படும். ஆனால் ராஜாவின் வார்த்தைகள் பின்பற்றப்பட்டால் ஒரு அப்பாவி தேவையில்லாமல் இறந்து விடுவார். பின்னர் அரசர் தனது அமைச்சர்கள் அனைவரிடமும் ஆலோசனை கேட்டார். அவர்கள் ஒரு கருத்தை முன்வைத்தனர். மகாராஜா, பண்டிதரை ஒரு பருத்தி நூலால் தூக்கிலிட வேண்டும். இது உங்கள் வார்த்தையையும் காப்பாற்றும், அவரது உயிரும் காப்பாற்றப்படும். மந்திரிகளின் இந்த ஆலோசனையை ராஜா விரும்பினார். பண்டிதர் இந்த ஆலோசனையை விரும்பி அவர் தூக்கில் தொங்க ஒப்புக்கொண்டார். விதிகளின்படி பண்டிதர் பருத்தி நூலில் தூக்கில் தொங்கவிடப்பட்டார். பண்டிதர் இறக்க மாட்டார். மன்னனின் வாக்குறுதி வீணாகாது என்று மக்கள் அனைவரும் மகிழ்ச்சி அடைந்தனர். இப்போது பண்டிதர் இந்த பருத்தி நூல் மரணத்தை ஏற்படுத்தாது என்று முழு நம்பிக்கையுடன் மகிழ்ச்சியுடன் அதில் ஏறத் தயாராக இருந்தார். உன் தூக்கு தண்டனையை நீயே ஏற்றுக்கொள்வாய் என்று தர்மராஜ் கணித்தது போல் நடந்தது. ஆனால் பண்டிதர் தூக்கிலிடப்பட்டவுடன் நூல் அருந்தது. அதற்கு முன் பண்டிதரின் கழுத்தில் நூல் மாட்டிக்கொண்டு கழுத்து நரம்பை வெட்டியது. பண்டிதர் வலியால் துடித்தபடி தரையில் படுத்திருந்தார். அந்த நேரத்தில் அவரது கழுத்தில் இருந்து இரத்தம் வெளியேறியது. சிறிது நேரத்தில் பண்டிதரின் உடல் முற்றிலும் அமைதியானது. இதை பார்த்து அனைவரும் ஆச்சரியமடைந்து பண்டிதர் இறப்பதை பார்த்து கொண்டிருந்தனர். ஒரு பருத்தி நூலால் கூட ஒரு நபர் இறக்கக்கூடும் என்பதை யாராலும் நம்ப முடியவில்லை. நண்பர்களே, பகவான் கிருஷ்ணர் கூறுகிறார், ஓ நாரதரே, விதி அதன் வேலையை செய்தது. யம தூதனின் தீர்க்க தரிசனம் நிறைவேறியது. நண்பர்களே, பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் ஸ்ரீமத் பகவத்கீதையில் என்ன நடக்க வேண்டுமோ அது எவ்வளவு எச்சரிக்கையுடன் இருந்தாலும் நடக்கும் என்று கூறியுள்ளார். இதற்கான நடவடிக்கைகளை நாம் எடுக்கலாம். ஆனால் நிகழ்வுகளின் முழு அமைப்பும் ஏற்கனவே முடிவு செய்யப்பட்டுள்ளது. அதை நம்மால் சிறிது கூட மாற்ற முடியாது. அதனால் எதிர்காலத்தை அறியும் திறனை கடவுள் நமக்கு வழங்கவில்லை. இந்த உண்மையை புரிந்து கொண்டு நம் வாழ்க்கையை சிறப்பாக வாழலாம். அதே விஷயம் அந்த பண்டிதருக்கும் பொருந்தும். பண்டிதர் தனது மரணத்தை பற்றி கேட்கவில்லை என்றால் அவர் 6 மாதங்கள் அரசனின் அரண்மனையில் சிறையில் இருந்து பயந்து வாழாமல் சிறந்த வாழ்க்கை வாழ்ந்திருப்பார். அன்பான பார்வையாளர்களே, இந்த கதை உங்கள் மனதை எவ்வாறு தொட்டது என்பதை கருத்து பகுதியில் தெரிவிக்கவும். தகவல் பிடித்திருந்தால் வீடியோவை லைக் செய்து